நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. அவர்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தான். இன்ட்ரோல் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக, கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக அந்த த்ரில்லிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஸ்லோவாக கொஞ்சம் கரெக்டாக போச்சு. நீங்கள் போய் பாருங்கள். நானே எப்படி சொல்ல முடியும்? நீங்களே போய் பாருங்கள். பார்த்து நம்பக்கூடாது, ஒருத்தவங்களை நம்பியே இருக்கக்கூடாது அப்படின்றோம். அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு. ஆடியன்ஸ்க்கு தான் தெரியும். படம் வந்து இப்போ தான் ரோகிணியில் ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரோம். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கதையாகவுமே எங்கேயுமே லேக் இல்லை. ஸோ ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம் மாதிரி தான் இருக்குது. அப்வியஸாக சொல்லணும்னா அருண் விஜய் சார் ஆக்டிங் சொல்லவே வேண்டாம், அவர் மிரட்டிட்டார். ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு. டபுள் கேரக்டர் கூட, டபுள் கேரக்டருக்குமே ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும் நம்மளுக்கு. அது கதையிலையுமே நீங்கள் பார்க்கும்போது தெரியும். எஸ்பெஷலி சாம்சிஎஸ் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த கண்ணம்மா சாங் தனுஷ் சார் பண்ணது அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. போர் அடிக்காமல் எங்கேயுமே போர் அடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் போயிருக்கும். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. கதையாகவுமே வந்து எங்கேயுமே லேக் இல்லை, போர் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் படம் இல்லை. வைலன்ஸ் வந்து ரொம்ப வைலன்ஸ் இருக்காது. சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு 5-6 சீக்வன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்டண்ட்டு. ஸோ ரொம்ப வைலன்ஸ் இல்லாமல் நார்மல் ஃபேமிலி பார்க்கக்கூடிய வைலன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்பலாம் இருக்காது. ரெட்டத்தலை அருண் விஜய் நம்பர் ஒன் அருண் விஜய் ஹேண்ட்ஸம் பாய் அருண் விஜய் ஸ்டைலிஷ் காய் அருண் விஜய் ஆல்வேஸ் மாஸ் ஸ்டார் ஆக்டர் அருண் விஜய் அருண் விஜய் ரெட்டத்தலை டபுள் ஆக்ஷனில் கலக்கியிருக்காரு. 2 கெட்டப்லேயுமே பார்க்க பயங்கரமாக இருக்கார். பர்ஃபாமன்ஸும் பயங்கரமாக இருக்குது. ஹீரோயின் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர். அவங்களோட கெமிஸ்ட்ரியுமே பயங்கரமாக இருக்குது. தனுஷ் பாடின பாட்டு படத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை விஷுவல்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைட் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு ஃபைட் எல்லாமே. ஓவராலாக இதில் வந்து ரெண்டு அருண் விஜயுமே டானுன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த அருண் விஜய் டானுன்னு காட்டிட்டாங்க. இன்னொரு அருண் விஜய் டானுன்றது வந்து லாஸ்ட்டில் சொல்லிட்டாங்க. ஹீரோயின் வந்து இவங்களால தான் நிறைய பிரச்சனை வருதுன்றதே சொல்லியிருக்காங்க. பணத்துக்காக ஆசைப்பட்டு பிரச்சனை, அதாவது பணத்துக்காக ஒரு தப்பு பண்ணுறாங்க, அதுலேருந்து நிறைய பிரச்சனை வருது. அதை எப்படி சமாளிக்கிறாங்கன்றது தான் ஒரு கதையாக இருக்குது. படம் வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். டீசெண்டாக இருக்குது. கிட்ஸ்லேருந்து எல்லாருமே பார்க்கலாம். ஓவராலாக எல்லாமே நல்லாயிருக்கு படத்தில். ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லாயிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. 2 மணி நேரம் தான், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம். எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.